அடுத்தபடியாக பி ஆபீஸ் நறுகுடை போதை தலைப்பில் என்று பேச வருகிறார். நீங்கள் உங்களின் செல்வத்தை வீணான காரியங்களே இறைக்காதீர்கள். தானம் தர்மம் செய்வது கடும் சொன்னங்களின் செல்வல் வாசல்களே அடைகிறது. செல்வத்தை வீணான காரியங்களை இறைக்காதீர்கள். தானம் தர்மம் செய்வது கடும் துன்பங்களின் 70 வாசல்களை அடைக்கிறது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தாலும் அல்லது வெளியே வந்தாலும் இந்த வீட்டினருக்கு சலாம் கூறுங்கள். பிறரை சிரிப்ப வைப்பதற்காக கூட பொய் சொல்லாதீர்கள். அதை நிறைவேற்றாத மனிதருக்கு நாசமும் கேடும் உண்டாவதாக. எவர் சத்தியத்திலிருந்து சண்டை சச்சரவு செய்யவில்லையோ அவருக்கு சொர்க்கத்தில் நடுவில் ஒரு மாளிகை கட்டப்படும். எவர் தந்தையின் நண்பர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ அவருக்கு நன்மையாகும். எவர் நண்பர்களுடன் அல்லாஹ்தாலா அவர் துன்பத்தை நீக்கி உங்களுக்கு ஆக்கிவிடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பி அசீம் அவர்களை பேச்சாற்றலை மென்மேலும் வளர்க்கச் செய்வார்கள்.